இன்றைக்கி பிரெட் அல்வா பண்ண போகிறோங்க. பிரெட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட்டு, 1 கப்பு பால், காய்ச்சிய பால், வறுக்கிறதுக்கு எண்ணெய், முந்திரி தேவையான அளவு, ஒரு அரை கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, பால் பவுடர் ஒரு 2 பேக்கெட்டு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பிரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுருக்காங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரெட்டாக போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இந்த கலரில் வரும்போது பொன்னிறமாக இருக்கிற அந்த 6 ஸ்லைஸ் பிரெட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துக்கிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த 6 ஸ்லைஸ் பிரெட்டையும் இப்படி பொன்னிறமாக பொரித்து எடுத்தாச்சுங்க. பொரித்து எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டோங்க. நெய் சூடானதுமே முந்திரியை போடுவோம். முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக வறந்ததுமே அதில் எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பாலை சேர்த்துடலாங்க. 1 கப்பு பாலும் கூட 1 கப்பு ஒரு கப்பு தண்ணி போட்டு நல்லா ஏன்னா ப்ரெட்டு அதில் முழுகி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்ட பிறகு பார்ப்போம். பால் நல்லா கொதிக்கும்போது இந்த மாதிரி வறுத்த ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. முழுசாக வறுத்துட்டு கட் பண்ணால் அந்த வறுக்கும்போது அதில் அந்த பொடியாக அந்த தூள் எல்லாம் விழாமல் இருக்கும். அதனால தான் முழு பிரெட் அப்படியே வறுத்துட்டு இப்படி சின்ன சின்ன சைஸாக கையிலேயே உடச்சிட்டு இப்போ பால் நல்லா கொதிக்கும்போது அதில் இந்த பிரெட்டை சேர்த்துடணும். பாலில் நல்லா சேர்த்துட்டு அது உள்ளே முழுங்குற அளவுக்கு அப்படியே அது தீக்குள்ள விடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி ஆகிடுங்க. நான் அந்த ஓரெல்லாம் கூட கட் பண்ணலை, ஏன்னா அந்த ஓரம் கூட எண்ணெயில் பொரிச்சதால் நல்லா கிறிஸ்பியாக இதோடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக. அதனால தான் அதை அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நவராத்திரிக்கு 6வது நாளுன்றதால இது ஸ்வீட்டு பண்ணுறேங்க. நேற்று 5வது நாள் ரவா கீர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்கள்.
பாருங்கள், நல்லா வறுத்ததால் அப்படியே அதுவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த 2 பவுடர் பால் பவுடர் வச்சுருக்கேன், அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்காங்க, இது தேவையான அளவுக்கு இதில் போட்டுட்டு நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டோங்க. கரைஞ்ச பிறகு கூடவே ஒரு 2 ஏலக்காய் சர்க்கரையோடு போட்டு பொடி பண்ணி வச்சேன், ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையோடு, அப்போ தான் ஏலக்காய் பொடி ஆகுன்றதுக்காக. அதையும் இப்போ இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இறக்க வேண்டியதாங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்க. இதில் சின்ன கொஞ்சமாக ஃபுட் கலர் சும்மா ஒரு சிட்டிகை அந்த கலருக்காக போட்டுட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. அல்வா பண்ணுறதுக்கு வந்துருக்கு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே, இதில் ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டு இறக்க வேண்டியதுதாங்க. சுவையான பிரெட் அல்வா தயார். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் மறக்காதீங்க. சுவையான பிரெட் அல்வா